போதை நடமாட்டத்தை கட்டுப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் தமிழகம் சீரழிந்து விடும். பல முறை எச்சரிக்கை விட்டோம், அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா இந்த போதை பொருள் அதிகமா விற்பதே திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான். உண்மைதானே? மாணவர்களை, இளைஞர்களை, பொதுமக்களை சீரழித்த துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். உண்மைதானே? ஆக அவ்வளவு எரிச்சல். 5 ஆண்டு காலம் கொள்ளையடிப்பதே குறிக்கோளாக கொண்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. வேற என்ன செஞ்சீங்க நாட்டு மக்களுக்கு? பல முறை சட்டமன்றத்தில் எச்சரிக்கை விட்டேன். 2 நாளைக்கு முன்பு சட்டமன்ற நிகழ்ச்சி 2.5 மணி நேரம் பேசினேன். இந்த முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு வரல, ஓடி ஒளிந்து கொண்டார். திறமை, தில்லு, திராணி, தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட முடியாது. சரக்கில்லாத மனிதர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். இவர் முதலமைச்சர் ஆன காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு தலை குனிகின்ற நிலைக்கு ஏற்பட்டு விட்டது. தலை நிமிரல, தலை தொங்கி போச்சு.